Black Sheep in அனைத்து கண்டென்ட்களையும் யூடியூபில் வெளியாவதற்கு முன்னே Black Sheep Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள். Black Sheep Value OTT Play Store and App Storeல அவைலபிளா இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. ஒன்று சாமின்னு கையை எடுத்து கும்பிடுவானுங்க, இல்லை பொட்டை 9ன்னு சாணி மிதிக்கிற மாரி மிதிப்பானுங்க. ரெண்டும் வேணாண்டா, மனுஷனா மதிங்கிறான்னா எவன் கேட்குறான்? உங்க அவர் பக்கத்துல உட்காருங்க. அப்புறம் நீங்க நெகட்டிவ் இல்லடா, பிராக்டிகலா பேசு. பிராக்டிகல்லாம் கிடையாதுண்ணே, நீ வேற அமைதியா இருங்க. எங்களுக்குலாம் வேவ்ல இருந்து பக்காவா இருக்குது. டயர்டா எனக்கு காலையில அங்க பண்றேன், மதியம் இங்க பண்றேன், நைட் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? எனக்கு ஆந்திரா. என்னது உங்களுக்கு? எனக்கு குண்டூர். ஆதோட மலையா இது. சரி, யார் எதை வேணாலும் எடுத்துங்க, வீடியோ மட்டும் எடுத்து என்கிட்ட கொடுங்க. மசாலா சொல்ல மிளகாத்தூள் அதெல்லாம் இறங்கி இருக்கு. நல்ல அதெல்லாம் இதெல்லாம் பேசுறேன். இப்ப நீ ரொம்ப பேசுற, முன்ன இப்பெல்லாம் பேச மாட்டேன். பழைய வீடு மாறி 100 வருஷம் பழமையான வீடு. 100 வருஷம் இல்ல உண்மையிலேதான் அதிர்ச்சிட்டு சொல்ற மாதிரி அப்படியே எங்கிட்டயும் போய் சொல்றாரு. உண்மையிலே ஓனர் கூப்பிட்டு பேசுறீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்ததா அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி இங்க இது பண்ணிருக்காங்க. இந்த ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு பில்லர்லாம் போறேன். அப்படியே தனித்தனியா எடுத்தாலும் விட்டுவாங்களா இல்ல எப்படி வீட்டோட வந்துருப்பாங்களா? பில்லர்லாம் அப்படியே பழைய பில்லர் தான், புதுசுனா லைட்டாவே தெரியும். வேணா ரிக்கிட்ட சொல்லுவோமா, நம்பராதான் போவோம். யார்கிட்ட தான்டா போன் பேசுவானுங்க? இந்த லவ் பண்றவனுக்கு டெய்லி பேசிக்கிட்டே இருக்கானுங்கப்பா. ஏன் போனை மறைக்கிற? அதான் தெரியுதுல. என்ன உங்களுக்கு பொழுது போலன்னு என்ன கூட கலாய்க்கிறீங்களா? என்ன லவ்வா? சரி, வெக்கத்தை பாரு. சொல்லுங்க. அப்ப என்ன எத்தனை மாசம்? 3 மாசம் 6 மாசம் 3 மாசம் 6 மாசம் என்ன 3 மாசம் தானே? 6 மாசம் பிரிஞ்சிடும்னு சொன்னேன். அவர் கூட சேர சொன்னா கேக்குறீங்களா? உள்ள நெகட்டிவாவே உங்க அவர் பக்கத்துல உட்காருங்க. அப்புறம் நீங்க நெகட்டிவ் இல்லடா, பிராக்டிகலா பேசு. பிராக்டிகல்லாம் கிடையாதுண்ணே, நீ வேற அமைதியா இருங்க. எங்களுக்குலாம் வேவ்ல இருந்து பக்காவா இருக்குது. என்ன பார்த்தே சொல்லுவா இது எவ்வளவு நாள் தாங்கும். சரி, இது என்ன கரெக்டா இன்னும் 3 மாசம் இருக்கு. அண்ணா அதுல ஒரு 1.5 மாசம் கழிய போகுது. 3 மாசம் என்ன வேவ் லென்த்னா என்ன? ஏதாவது ரீல் பார்த்தா உடனே அவ அனுப்பிடுவா மெசேஜ். நான் இப்ப சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுலே சாப்பிட்டேன் அப்படி அனுப்பிச்சிருவா. அப்ப என்ன அர்த்தம்? நீ டெய்லி தான் கேட்ப, அந்த பொண்ணுக்கு தெரியுது என்னத்த கேட்க போற. சாப்பிட்டியா அனுப்போம். 3 மாசமா இதே தானே பேசுவ. இல்ல, நீ ஃபுல்லா பாசிட்டிவ் யோசிச்சு எல்லாமே நீங்க நெகட்டிவா மாத்துறீங்க. ரியாலிட்டியா நடைமுறையில இருக்கிறத சொல்றேன். நான் வேணா பெட்டே கட்டுறேன். இன்னும் ஒரு 3 மாசத்துல அந்த பொண்ணு போயிருச்சுன்னா நீ எனக்கு ட்ரீட் வைக்கணும். இதே இடத்துல வந்து ஜவானு ஹே. அப்படி இல்ல 3 மாசத்தை தாண்டிட்டேனா அப்படி நின்று நான் உனக்கு வாங்கி தரேன். உன்னை பத்தி உனக்கு தெரியும்ல, ஜவானுக்காகவே வேணும்ட்டே பிரேக்கப் பண்ணி விட்டாலும் பண்ணி நீங்க 2 பேரும் உட்காந்து ஏதோ அவங்க ஏதோ வாழ்க்கை நடந்ததை பத்தி பேசுறீங்க. என் வாழ்க்கையை பத்தி ஏன்னா பேசுறீங்க? ஒரு மாதிரி உனக்கு நல்லது பண்றடா பைத்தியக்காரா. இருந்து நம்மளுக்கு இன்னொரு 3 மாசத்துல பிரேக்கப் ஆகும் மைண்ட் செட்ல இருந்து 3 மாசத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பிரேக்கப்பே என்ஜாய் பண்ணலாம். இல்ல நாம சேர்ந்துரும் திடீர்னு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அதனால சொல்றேன். நான் பிரேக்கப்புக்குலாம் ஃபீல் பண்ணல. ஏன்னா நான் 4 பிரேக்கப்க்கே ஃபீல் பண்ணல. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இவ பிரிஞ்சிட கூடாது, அதுதான் எனக்கு ஒரே. ஏன்னா வேவ் லென்த்ல இருக்கிறப்ப அது ஒரு மாதிரி ஆகும். செருப்பால் அடிப்படலாம். 4 பிரேக்கப் பண்ணவனுக்கு லவ் இன்னும் பேசுறீங்க. அந்த பொண்ணு வீடியோ நீங்க சொல்றத பார்த்து வேற ஒருத்தன்ட்ட பேசினா அவனே நினைச்சிட போறானே. உண்மைதானே? அவதான் பேர் பண்ணி இது பண்ணு. அதான் அவ பேர் நான் புளிய போறேன். சரி வாடா டேய். சரி 3 மாசம் 3 மாசம்லாம் கிடையாது. நாங்க பேர் என்ன லவ் பண்றோம், கல்யாணம் பண்றோம், என் குழந்தைக்கு பண்றோமா? சரி ஓகே பண்றோம். இல்ல நான் பண்றேன். என் பையனுக்கு நீங்க தான் பேர் வைக்கிறீங்க. என்னன்னு பேர் வைக்கணும்? ஜவான்னு வச்சிருவானா? ஜவான்னு வச்சிருவோமா? உள்ளே உங்க கண்ணிலே கட்ட மாட்டோம். எப்படி செட்டப்? எப்படி எதுக்குது? யார் செட்டப்? ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண முடியாது, லாஸ்ட்ல எடிட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப கரெக்ட்டா செட்டப். இது முதல்ல சொல்லிர கூடாதா? வாய் அடைச்சிராங்க. நீ உடனே வாய் அடைச்சிராங்க. வாய் அடிச்சு போயிட்டாங்க நான் பேசுறத கேட்டு. அப்படியே காலையில அங்க பண்றேன், மதியம் இங்க பண்றேன், நைட் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? டயர்டா எனக்கா? நெவர். சரி ஓகே. கேம்ப் ஃபயர் வந்துச்சு. கேம்ப் ஃபயர் ஏன் கத்துற? சரி கேம்ப் ஃபயர் மேல கை வச்சா முதல்ல 35000 வியூஸ் அப்படியே போடா. நான் கேக்கலடா, நம்ம ராம் கேட்டு வச்சிருக்கான். கேம்ப் ஃபயர் நம்ம பசங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு வச்சிட்டா. ஆல்ரெடி நாங்க நிறைய என்ஜாய் பண்றதுனால கேம்ப் ஃபயர் பதிலா பண்ணாலும் அது வீடியோ எடுக்கிறது.
கேம்ப் ஃபயர் பதிலா நம்ம வேற ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம் ஓகேவா? ஐயோ எனக்கு ஆந்திரா. என்னது உங்களுக்கு எனக்கு குண்டூர். ஆதவன மலையா இது. சரி யார் எதை வேணாலும் எடுத்துங்க, வீடியோ மட்டும் எடுத்து என்கிட்ட கொடுங்க. எனக்கு வந்து எனக்கு தமிழ்நாடு இல்லப்பா, நான் ஃபாரின், ஜாப்பனீஸ், தாய்லாந்து, எனக்கு மெக்சிகோ. மெக்சிகோ ரொம்ப சீப்பா கழிச்சு பேசிட்டோம். ஆல் லாங்குவேஜ் ஓகே. ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீ எதுவும் ஃபுட்டுக்கு ஐட்டம் இருக்கா? ஐயோ டேய் ரொம்ப வெறி புடிச்சு புரிஞ்சுக்கிருக்க நீங்க. சரி 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 சார் அவன் வெறி பிடிச்சாலே நீங்க நினைக்கவே இல்ல. அவன் கொடுத்த ஒரு பொண்ணை கிராஸ் பண்ண விட்டாதீங்க. கேப்பானே அவன் கேட்டுருவான். என்ன கேப்பான்? கேப்பான் அவன். என்ன கேட்ட? அவன் என்னென்ன கேட்டான்? பொண்ணு கேட்டான். யாரு கேட்டா? பொண்ணு கேட்ட. அதனால அந்த ஐயோ அந்த 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 இதுக்கு கேம்ப் ஃபயர் கூட வேற ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கா நான் யோசிச்சு ஒன்னு பண்ணிருக்கேன். அப்படியே நீ பண்ண மாட்டியே. ஓகே ஹோட்டல்ல இருந்துச்சு அத இப்பலாம் நோட் பண்ற மச்சான். என்னது? நீ சமைய நோட் பண்ண. என்னது? வேக்கற பேசறால. ஆமா. இவங்கிட்ட வீடியோ ஷிஃப்ட் பண்ணனும் வெச்சுக்க. பேச பொட்டியை கொடுத்தீங்க. எடுத்து கரெக்ட்டா வீடு வெச்சிரோம். அதாவது பண்ற ஆக்சன் வீடு கட்டம்போது செங்கல் கொடுப்பாங்க. மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு அடுத்து. நான் இதை போச்சுடுவாங்க தம்பி, இங்க கல்லு கம்மியா இருக்கு. சரி ஓகேடா நான் ஸ்டைலாவே பேசுறேன். கையிலே தூக்குறியா? சோ வந்துட்டு அதான் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேற ஒரு ஐட்டம் நான் பார்த்தேன் அங்க. ஐயோ வேற ஒரு பொருள் பார்த்தேன்பா. அந்த பொருள் வேணாம் சொல்லிச்சு. அந்த பொருள் வேணாம் சொல்லி அடங்கோ. எங்கடா? சரி ஓகே ஓகே. அது எக்ஸைட் ஆகுற மாதிரி ஒன்னு கேட்ட, ஒரு அன்சீன் கேட்ட, அத விட்டுட்டு நீ ஏதோ பேசி குட்டா கேட்ட கட் குடுத்தியா? இல்ல அன்சீன் அன்சீன். ஓகே ஓகே சார். தவறுதான் தவறுதான். புரியுதா? என் மேல் தவறு. புரியுதா? நான் உணர்வேன். எங்களுக்குள்ள அது உணர்ந்துக்கிறோம். நீ உணர மாட்டற. நான் என்னத்துக்கு உணரணும்? நான் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்டா. நான் ஏன் உணரணும்? சரி கரெக்டா போயிட்டு இருக்கு. அவர் ஐடிக்கு சொல்றேன். சோ அது என்ன மேட்டர்னா பார்பிக்யூ நம்ம செய்ய போறோம். பார்பிக்யூ செய்ய போறோம். கை தட்டுங்க. உனக்கு எல்லாம் சொல்லிருக்காங்கடா. ஏதாவது புதுசா கை தட்டணும். சொல்லி முடிச்ச உடனே பார்பிக்யூ. பர்த்டேக்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் கூட்டி போனா ஹாப்பி பர்த்டே. டிவி ஷோல ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட்டி போயிரு. கரெக்ட்டா டயலாக் முடிஞ்சத கை இந்த பிளிஸ்ஸான டைம்ல நம்ம என்ன பிளிஸ் காத்து, இயற்கை காத்து, சுகமான காத்துல நம்ம என்ன சாப்பிடலாம்? சுட்டு சாப்பிடுறது மாதிரி என்ன இருக்குன்னா மீன் வந்து நம்ம மதியானம் சாப்பிட்டோம். எஸ். சோ அதனால சிக்கன் அது இல்லாம வர கப்பல்ல நீ ஃபுல்லா அந்த கடல்ல உனக்கு பண்ணீங்களே. கண்ணத்தை காட்டுங்கடா ராஜா. நீ தப்பிக்க பாக்குறவா? நான் அது உட்கார்ந்து தான் வந்தேன். அண்ணன் மண்புழு மாதிரி. அடுத்தாவது அந்த கிராவிட்டி தாங்குன்னு பாக்குற, படுத்துட்டு இப்படி லைட்டா அப்படி திரும்பி பாக்குற, அப்பயே இப்படி இருக்கு. அந்த கப்பல் ஓட்டுற அந்த ஓட்டிட்டு போன அவரு பயந்துட்டாரு. நிறைய துடைக்கிறாரு. அவரு அசால்ட்டா அப்படி நடந்துட்டு தம்பி தள்ளி படுங்க, வலைய எடுத்துக்கிறேன். எடுக்கவே மாட்டாரு. நிறைய மீன் 2-3 நாளா சாப்பிட்டோம். அதனால சிக்கன் நம்மளே சுட்டு சாப்பிட போறோம். இந்த நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஹனி ஹைவ்ஸ்ல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு செஃப் வந்து நம்ம இறக்க போறோம். செஃப் தான், உண்மையிலே செஃப் தான். ஏன்னா நம்ம வந்து அது ஒரு 5 முழு கோழி. ஓகேவா? அப்ப விராட் கோலி கரெக்டா எடிட்டிங் டைம் வந்துருச்சு. கட் பண்ணிருங்க. 5 முழு கோழிகளை சூப்பர் சூப்பர்ப்பா. அந்த முழு கோழிகளையுமே இங்க இருக்கிற நான் கூட நீங்க மத்தவங்க மாதிரி வீடியோக்காக 2 கோழி வச்சிட்டு இல்ல அது நினைச்சேன். நம்ம வந்து நம்ம 11 பேர் கொண்ட குழுவுக்கும் இந்த கோழிகள் தான் இன்னைக்கு. பரவாயில்ல. அணியை சொன்ன மாதிரி நேத்து சாப்பாடு கலக்கிட்டாங்க. காலையில ரெசார்ட்ல நம்ம ஸ்விம்மிங் பூல் குளிச்சிட்டோம். வேற லெவல் இருந்துச்சு. ரூம் செமையா இருந்துச்சு. வுட் ஹவுஸ் ஐயோ வுட் ஹவுஸ் ஆடாது. ஐயோ நம்மால ரியாக்ஷன் கொடுப்பாங்க அண்ணன். அவரே இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வுட் ஹவுஸ்ல இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு குறைங்க எனக்கு இருந்துச்சு. இங்கே இந்த பார்பிக்யூ இந்த மாதிரி இல்ல. சொல்லி வாயமுல எடுத்து வச்சிட்டாங்க. அவங்க சொன்னது எல்லாமே பண்ணாங்கல்ல. அவங்க சொன்னது பண்ணோமா? நம்ம காசு கொடுக்கல. காய வைக்காதீங்க துணியை. இப்ப போய் துண்டு போடுறேன். இப்ப துண்டு போட்டேன். அந்த துண்டை கொஞ்சம் இந்த பக்கம் காய வை. உள்ள கெஸ்ட் இருக்கு. நான் போடுறது நம்ம ரூம் வாசல்ல, அடுத்த ரூம் வாசல்ல போட்டு கேம்ப் ஃபயரும் போடுறோம், போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டாங்க மக்கள் நலன் கருதி. அது மட்டும் இல்லாம கேம்ப் ஃபயர் நீ என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும்டா. அளவு திட்டு வாங்கியதா. அது மட்டும் இல்ல ஃபேமிலியோட வரீங்கன்னா அனி வைஸ் நிதின் சொன்னீங்கன்னா ஒரு ஆஃபர் கோட் இருக்கு. அனி வைஸ் நிதின். அனி வைஸ்லடா. அனி ஹைவ்ஸ். அனி ஹைவ்ஸ். அனி ஐஸ். ஆடி வயசுல இருந்து வந்த நிதின் சொன்னீங்கன்னா 70% ஆஃபர். அது பிளாக் ஷிப் டே இருந்து. ஏய் அப்படிலாம் சொல்லாதடா. மக்கள் மேல வரதுமா கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட் அதெல்லாம் இந்த கேங் பிளாக் ஷிப் டே இருந்து வந்தாங்க. அந்த கேங் சொல்றாரு தவற இவங்க ஃபேமிலியை கூட்டி வர போறாரு. சொல்லி அது எல்லோ சார் அதானே. ஆனா அதிர்ச்சி ஒரு இது. எங்களுக்கு இது வந்து இப்படி சுட்டு சாப்பிடுறது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாண்ணே. நீ காலகாலமா உங்க ஊர்ல அதான் பண்றீங்க. அடுப்பு இருக்கான ஊர்ல காக்காவை சுட்டு தானே சாப்பிடுறீங்க. எலி அது அப்போ இப்போ நம்ம மாதிரி இல்ல. இப்போ தரப்பாக்க வேற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாதிரி? என்ன ஃபுல் இப்ப டீ கடை லெமன் டீ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் லெமன் டீ. ஏய்
மாந்து தேன்ராஜ் கட்ராஜ் சுந்தரமூர்த்தி எல்லாரும் ஒரே கேங் கலக்குறாங்க. நான் எவ்வளவு ஆனப்ப லெமன் டீன்னு சொன்னப்ப லைட்டா நம்பிக்கை வந்துச்சு. இந்த பேர்லாம் சொன்னீல ஊர்ல இருக்க வரைக்கும் அத டெவலப்மெண்ட்ல சேர்க்க முடியாதுடா. கட்ராஜ் தேன்ராஜ் அப்புறம் இன்னொரு செம்ம இது எங்க ஊர்ல ஒருத்தர் மாந்து எல்லாருக்கும் தெரியும். அவர் பீக்கு மாந்து கோந்து என்னடா மாந்துனா எல்லாத்துக்கும் எப்படா தெரியும்? இல்ல மச்சான் எங்க ஊர் பேர் வந்துட்டு வாதிய தாத்தா. ஆமா வாதிய பேர் செம்ம இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய இருக்குண்ணே டக்குன்னு வரல. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு கூட ஒரே அதிர்ச்சியாரு. அது எங்க ஊரை டிஃபரெண்ட் தான் அதிர்ச்சியாருன்றது. அவங்க ஃபேமஸான பேர் அது. ஊர்லயே வந்தா ஸ்டைலிஷான பேர். நம்ம பாரு ஒண்ணாமே இல்ல. இது நான் ஸ்கூல்ல ஸ்கூல்ல போவல்ல அந்த கிஸ்கிந்தா. அவங்க ஊருக்கு இப்பதானே அந்த ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. நம்ம சென்னையில நடக்குது ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க ஊருக்கு போவோம். இப்பதானே நம்ம இந்த கொரியன் ஸ்டைல் வரும். அது ஒரு 10 வருஷம் கழிச்சு போடுவாங்க. கொரியன் ஸ்டைல் அப்படின்னு வருவாங்க. பாந்துலாம் போட்டு வருவாங்க. என்ன உனக்கலாங்க மக்களே. போரூர்ல இருந்து லொகேஷன் தரப்பாக்கன்னு கூகுள்ல போடுங்க. பல்லாவரத்துல கூகுள்ல தரப்பாக்கன்னு போடுங்க. உள்ள வாங்க. உங்களுக்கு எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, எவ்வளவு சிட்டியா இருக்கு. எங்க ஊர்ல லேண்ட் வாங்கிங்களா? லேண்ட் விக்கிறேன். பீஸ்ஃபுல்லா வாழலாம் மக்கள். அவ்வளவுதான். சத்தியம் பண்ணுங்க. உங்க ஏரியாக்கு பஸ் வருது சத்தியம் பண்ணுங்க. ஒண்ணு இந்த கர்ணன் படத்துல வர மாதிரி பாதியில கல்ல போட்டு நிறுத்துறது. இவனுக்கு இந்த ஜோக் வந்துருச்சு. இங்க வா. இது கர்ணன் சொல்லிட்டு அதே சால் கை வச்சா பாத்தேப்போ. ஏன்டா டேய். ஓகே சரி ஓகே. நம்ம ரெஸ்டாரண்ட் செஃப் வந்துட்டாரு. அசிஸ்டன்ட் செஃபா வீஸ்டாரும் அதுல ஜாயின் பண்ணிட்டாரு. அப்பனால டூபு கூப்பிட்டாங்க. ஓகே அந்த ஷோவை அவங்க ப்ரோமோட் அந்த ஷோவை மீடியா மெசேஜும் சன் டிவி ப்ரோமோட் பண்றாங்களோ இல்லையோ நாங்க ஒரு எபிசோட ப்ரோமோட் பண்றோம். தயவு செஞ்சு எங்க அதிர்ச்சி நம்ம ஷோக்கே ப்ரமோஷன் அடுத்த ஷோக்கு பண்றோம். நம்ம எத்தனை வாட்டி உன் ஷோவை ப்ரோமோட் பண்றோம்? ஒரு நாளாவது அங்க போயிட்டு பிளாக் ஷீப்னு சொல்லிருக்கியாடா நீ? அவங்க எத்தனை வாட்டி நல்ல எபிசோட் பண்ணிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு வாட்டி பண்ணிருக்கோம். ஓகே நமக்கு சிக்கன் ரெடி ஆகும். சோ மச் வச்சி நான் பயந்துட்டு என்ன பண்ண போறேன். என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்த்தா அவ டக்குனு போட்டு விட்டான். ஓகே பக்கா செஃப் நீங்க வணக்கம். நம்ம எப்படி பொய்யான விளாக்குறோம் அந்த மாதிரி ஒரு பொய்யான செஃப்னு சும்மா ஆப்ஜெக்ட் இருக்காரு. திறக்கிறாரு போட்டுறாரு. கறிய போட மாட்டாரு மேல. ஒரு மேட்டர் இருக்கு. மேட்டர் இருக்குன்றான் ஐட்டா இருக்குன்றான். ஓகே ஆனா எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டான். பாவடா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த கட்டையை பார்த்தா தான் அந்த கட்டை வேகும். வாங்க போய் என்ன பண்ண போறாரு. என்ன நல்ல நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு ஏதாவது ஜாலியா பேசுங்களேன். உனக்கு என்ன பையன்டா யார்கிட்ட உனக்கு என்ன ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹனி ஹைவ்ஸ் ஏன் பேர் வந்து தெரியுமா இருக்காது? தெரியுமே. ஏன் ப்ராப்பர் ரீசன் ஒன்னு இருக்கு. இங்கதான் வந்து ஹனி தேன் மார்த்தாண்டம் இருக்கு. நம்ம இருக்கிறது மார்த்தாண்டம். மார்த்தாண்டம் ஃபுல்லாவே தேன் நிறைய. நித்தின் தருவாரா தேன் வாங்கி தருவாரா சொல்லிட்டு ஆல்ரெடி 7 பாட் எல்லாரும் தேன் 7 பாட் என்ன தேன் 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 வந்ததுல இருந்து ஹோட்டல் பேரை ஒரு தடவை கூட கரெக்டா சொல்லல. இதுக்குள்ள தேன் தருவாரா? இவ்வளவு பியூரா ஒரு தேன் இருக்குன்னா மக்கள் காட்டுல இருக்கு. அதான் நாளைக்கு போறதுக்குள்ள ஆளுக்கு 2 பாட்டில் தேன் கொடுத்தீங்கன்னா மக்கள் கிட்ட கேமராவிலே காட்டிட்டு அனியூஸ் நித்தின் வந்தா தேன் ஃப்ரீயா தருவாருன்னு ஒரு ப்ரோமோட் பண்ணா நல்லா இருக்கும். தொண்டை நல்லா ஒண்ணு தேன் சாப்பிடணும். தம்பி உனக்கு தெரியும் நம்ம ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் பார்த்தல அந்த பேப்பர் நாளா கட் பண்ணி டேபிள் பண்ண ஓட விட்டு நடுவில் வச்சு சவுண்ட் ஒன்று வரல. அப்படிதான் வாய்ஸ் இருக்குது. அப்படியே அப்படி நம்ம வாய்ஸுக்கெல்லாம் அவர் கொடுத்த தேனை தினமும் கொஞ்சம் சுடுதல்ல கொடுத்தோம்னா மேபி நான் கேட்டேன் போய். ஆனா தேன் குடிச்சா தொண்டை சரியாடுமா அப்படின்னு. அது ஆரம்ப கட்டத்துக்கு அவங்க சரி ஏதோ தேன் தருவாங்க. தேன்லயே ஏன்டா நிக்கிறீங்க? மேட்டர் அதுலடா. இந்த பேர் அதுக்காக வந்துச்சுடா. ஹனி ஹைவ்ஸ் அப்படின்றதுனால இவங்க ஊராச்சு டெவலப் ஆயிடுச்சு. உங்க ஊர்ல இன்னும் தண்டவாளத்துல தான் போடுவீங்க. உங்க ஊர்ல பாத்ரூம் கிடையாதுடா. எல்லாரும் தண்டவாளத்துல தான் போவாங்க. அதனால டைமிங் செட் பண்ணி போணும். போயிட்டு இருக்க ட்ரெயின் வந்துச்சா ஓடுவாங்க. ஏறுவாங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. புடிச்சு போயிட்டு அடக்கி வச்சுக்கணும். போற வரைக்கும் இப்படியே நிக்கணும். போனால திருப்பி ஊருக்கு போயிருக்க என்ன ஸ்டோரி போடுவேன்? அடங்கிய மலை இல்ல ஒரு மேட்ச். இவன் போய் தண்டவாளத்தை எடுத்து போட்டுருக்காடா நீ ஸ்டோரி. என்னடா இருக்கு? டேய் டேய் அது சன்செட்ரா. ஒரு நாள் சினிமா ஷூட்டிங் போயிருக்கான். கேமராவை இது பண்றதுக்கு பேக் தண்டவாளம் போட்டுட்டாங்க. டக்குனு பேட்டை கட்டில பாருங்க சன்செட் ஆகுது. கன்னியாகுமரியில சன்செட் ஆகுது. எத்தனை இடத்துல சன்செட் ஆகுது. எங்க வேணாலும் எடுக்கலாம். ஏன் சன்செட் ஆவறதா எடுக்கணுமா? உர்ரா பழைய ஞாபகம்டா. விடுங்கடா. அதை ஏன்டா போட்டு சொல்றீங்க? ஏய் போடுடா. ஏய் போடுடா. ஏய் போடுடா. ஏய் வாடாடா. சோ வந்து அதுக்காக தான் ஹனி ஹைவ்ஸ் நீங்க பேர் வச்சிருக்காங்க. மார்த்தாண்டத்துல இது வந்து ஒரு மலை. ஓகேவா? இந்த மலையில இந்த இடம் தான் டாப். இந்த மலையில இந்த சுத்தி மலை இருக்கு. இந்த கன்னியாகுமரியில இந்த பக்கம் ஃபுல்லா மலை. மார்த்தாண்டம் இந்த சைடு ஃபுல்லா மலை. கேரளா அந்த சைடு போயிடும். இந்த பக்கம் ஃபுல்லா கடல், மீன், 3 கடல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ரிச்சஸ்ட் சிட்டி அப்படின்னு கூகுள தட்டினாலே கன்னியாகுமரி தான் ஃபர்ஸ்ட் வரும். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அது வந்ததுதான் நீ படிச்சு சொல்லி. இல்ல
முன்னாடியே தெரியும்டா நான் படிச்சிருக்கல இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு மலை இருக்கு இந்த ஹோட்டல் உனக்கு இன்னொரு மலை இருக்கு ஏன்னா நமக்குலாம் இன்னொரு வண்டி இருக்கு இன்னொரு வீடு ஒரு சின்ன பைக் இருக்கு எங்க வீட்ல இன்னொரு சேர் இருக்கு இல்ல இன்னொரு டேபிள் இருக்கு சொல்லலாம் அதுவும் இல்ல நீனா இங்க யார் வந்து இன்னொரு மலை இருக்கு இன்னொரு லேண்ட் இருக்கு லேண்ட் இருக்கு இந்த ராம் கூட்டு வந்த ஆளுங்க எல்லாம் பாத்தீங்களா டேய் ஒரு பெரிய டேய் 1 கோடி ரூபாய்க்கு போட் இருக்கு டேய் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் 100 ரூபாய் பிரியாணி மெசேஜ் அடிச்சு போனாலே 50 ரூபாய் பெட்ரோல் காசு கொடுங்க கேக்குறாங்க ஆனா அவனை திரும்பி பாருங்க அதுக்கு ஏதாவது தகுதி அளவுல அவன் இருக்கானா எப்படிடா உனக்கு இந்த கான்டாக்ட்லாம் கிடைக்குது அந்த கான்டாக்ட்ல கிடைக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அவன் யார்கிட்ட பேச மாட்டான்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட பேசினா அவனை பத்தி தெரிஞ்சிருக்கும் கட் பண்ணிருப்பாங்க அப்படி ஒரு கான்டாக்ட் புடிச்சு வச்சிருக்கு யாரு உங்களோட கைடு குட்டி ராம் the greatest of evergreen star of the ராம் சரி ஓகே ஃபைன் மார்த்தாண்டம்ல டாப் ஹில்ஸ் ஓகேவா டாப் இதான் டாப் வியூ இங்க இருந்து பார்த்தா இந்த சைடு இருக்க எல்லாம் சுத்தி தெரியும் ஓகேவா ஹனி ஹைவ்ஸ் கிளப் ஹவுஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் கூகுள்ல போட்டீங்கன்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இங்க சாப்பாடும் சூப்பரா இருக்கு ரெஸ்டாரண்ட் டாப் வியூல ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு ரூம்ஸ் இருக்கு நீங்க வேணும்னா கான்டாக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லான் இருக்கு உங்களுக்கு பார்ட்டி பண்ணணும் பிரைவேட்டா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து இது பண்ணி பண்ணலாம் அசிங்கமாய் போச்சு குமார் ஓஹோ பஞ்சு அடேபிளே கோலுடே எந்த இடம் நெஞ்சு பகுதி டிக்கி அதெல்லாம் வேணாம் சரி சொல்லு உண்மையிலே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் இப்படி பாரி சுட்டு அந்த ஜூஸியா அந்த கேட்டீங்களா ஜூஸியா அது இறங்கி அந்த சாஃப்ட்னஸ் செஃப் மாதிரியே பேசுறடா நம்மள அங்க அனுப்பிச்சுறாங்க என்ன ரொம்ப பண்றியா சமைக்க தெரியும்ன்றியா அது பண்றியா இது பண்றியா உன்னை இந்த இதுல பண்ற அப்படி செம்ம பிஸி அவர் வீடியோ பண்ண டைம்லடா அது போய் உள்ள போய் பிளாக் கேமரா கரெக்ட் ரெண்டாவது வீடியோ தான் இருப்பா பிடிக்காதவங்க யாராவது கட் பண்ணி அவருக்கு அனுப்பலாம்ல அது நீங்க தான் ராஜா சரி ஓகே செஃப் நிதின் கலக்கிட்டாரு சூப்பர் கேங்கா சமைச்சு கொடுத்தாங்க அதை தாண்டி ஜூஸியா செம்மையா இருக்கு அந்த மசாலா தூள் மிளகாத்தூள் அது இறங்கி இருக்கு நல்ல அதெல்லாம் இதெல்லாம் பேசுறேன் இப்ப நீ ரொம்ப பேசுற முன்ன இப்பெல்லாம் பேச மாட்டேன் சொர்க்கம்னா வேற லெவல்னா இப்படிதான் போவேன் இப்ப நீ ரொம்ப ஜூஸியா இன்கிரிடியன்ட் நீங்க தப்பாயிட போறீங்கன்னு போறாம எனக்கு இவரு கூட நம்பிடுவேன் நான் உன்னை நம்புவேன் இப்படி உசு பேத்தி விட்டு நான் அவனை பேசி அடிச்சு அதெல்லாம் பிளானு எனக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு உங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு போட மாட்டான் எனக்கு கேட்க போட மாட்டான் அதனால கம்மனே சரி நம்ம சாப்பிடுறது பயமா இருக்குண்ணே பேச மொத்தம் தகுதி முடிக்கிறாங்க அதை தாண்டி கேமரா எடுப்பாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க உள்ள என்ன திட்டுவானுங்க கன்ஃபார்ம் உங்களெல்லாம் 2 பச்சை வார்த்தை இருப்பாங்க